வணக்கம். இது முடிச்சிட்டீங்களா இன்னைக்கு? சார் முடிஞ்சுங்க சார். எப்படி இருந்துச்சு சார் இன்னைக்கு சார் கதையெல்லாம்? நீங்க சொல்ற கதையெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க சார். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா. நான் பஸ்ல போகும்போதெல்லாம் கேட்குவாங்க. காதல் பஸ்ல எனக்கு வந்து அந்த பஸ்ல போறதுனால நான் பொறந்தேன். அங்க வளர்ந்துட்டு போறேன். அங்க இருக்கும்போது பஸ்ல போகும்போதும் இந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு நிறைய பேர் ரிவ்யூஸ் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எப்படி இருந்துச்சு கதையெல்லாம்? சார் இன்னைக்கு நல்லா இருக்குங்க சார். நம்ம இன்னுமே எடிட் பண்ணி நல்லாவே அழகா சார் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். நீங்க சொன்ன கதை எல்லாமே ரொம்ப புதுசாவும் இருந்துச்சு. ரொம்ப கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாவும் இருந்துச்சுங்க சார். ஆமா. அந்த கிராமத்துக்கு போனோடனே ஆழ்வார் சார், இந்த நீலகிரி ஆதிவாசி வெல்ஃபேர் அசோசியேஷனோட செக்ரட்டரி. அவர் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு. என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஸ்பார்க் அவரு. அவங்களோட அக்கா சுதந்திரவல்லி மல்லி, அந்த அக்கா வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். நிறைய விஷயம் உதவி செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது பேடிக்கல் மருந்து பற்றி சொல்லுங்கன்னு அவங்க சொன்னாங்க. வா எங்கள் வீட்டில் இப்போ காமிக்கிற அந்த கல்லெல்லாம் கூட்டி போனாங்க. நிறைய புதர் இருக்குமா, நம்ம உயரத்துக்கு கல்லுங்க வந்து மனுஷருங்களை வந்து கல்லாக மாறிருக்காங்க. அதை அப்படியே பார்க்க முடிஞ்சு. அந்த இடம் புதர இருந்துச்சு. அப்போதான் தெரிஞ்சு இந்த கதைகள்லாம் வந்து ஏதோ சும்மா வாய்வழி சொல்ல, அந்த கதையும் அந்த கதை நடந்ததுக்கான களமும் அந்த கதாபாத்திரமும் உண்மையா இருக்குன்னு தெரிஞ்சு. சில கதைகள்ல வந்து நான் வந்து கதை எடுத்துட்டு வந்தாலும் எடுத்துட்டு வந்து எழுதி வைக்கிறேன். அப்போ வீட்டிலலாம் சொல்லுவேன், இதெல்லாம் இருக்குமா அப்படின்லாம் கேட்குவாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். அப்போ கூட்டு போகும்போது தான் இதெல்லாம் உண்மையாவே நடந்திருக்குன்றது தெரிய வந்துச்சு. அதுதாங்க சார். நம்ம கேட்டுட்டு ஒரு கதையை சொல்றது வேற. ஆனா நம்ம அந்த இடத்துக்கு போய் அதை ஆராய்ந்துட்டு அதை பார்த்துட்டு அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து சொல்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விதமான வேலைமா ரொம்ப கஷ்டம். நான் பெரிய பொருளாதார பின்னணியெல்லாம் இருக்காது. நான் சம்பாதிக்கிறேன், என் வீடை பார்க்கணும். இந்த கஷ்டத்தில் வந்து நான் பழங்குடி கிராமத்துக்கு போவேன். அவங்களோட கதைகள்லாம் கேட்கும்போது இவ்வளோ நல்ல விஷயம் வந்து வெளி உலகத்துக்கு எப்படியாச்சும் பதிவு பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. அதுக்கு ஒரு பெரிய ஒரு வழி வகிச்சது ஆல் ரேடியோ. இல்லாட்டி என்னோட இந்த கதைகள் மறைஞ்சிருக்கும். இப்போ இங்கே இருக்குனாக்கா காலம் முழுசும் அது எப்போதுமே பதிவு பண்ணும். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். எப்போதுமே கேட்டு வாங்கி அது கரெக்டான டைமுக்கு வர வச்சு அதை ரொம்ப அழகாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எப்போதுமே நன்றி சொல்லணும். இல்லை, இந்த கதைகள்லாம் கேட்டு அந்த டைமில் கரெக்டாக வாங்கி அதை ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பணி செஞ்சுருக்கீங்க. ரொம்ப நன்றி. இது எங்களுக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க சார். ஏன்னா நம்ம ஒரு ட்ரைபல்ஸ்னும் போது அது அவங்களுக்குள்ளார ஒரு காட்டுக்குள்ளாரே அந்த விஷயங்கள் முடிஞ்சிடாம வெளி உலகத்துக்கும் தெரியுது. அந்த இன்னும் கொஞ்ச நாள் விட்டா அந்த விஷயம் எல்லாம் தெரியாது இல்லைங்க சார். அப்ப இதுவுமே வந்து ஒரு புதையல் மாதிரிதான். எப்படி ஒரு புதையல் நம்ம சேமிச்சு வச்சா ரொம்ப நாள் கழிச்சு அது கிடைக்குமோ அதே மாதிரிதான். இப்ப அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க சொல்றது இனி கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு அப்புறம் வேற யாராவது ஒருத்தர் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அதிசயமா இருக்கும். நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி.